இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற அந்த பலகாரமும் அந்த ஃபுட்டும் சாப்பிட்டாவே நல்லது உடம்புக்கு. இது ரொம்ப பழங்கால பண்டம் வேறு. இப்போ நிறைய பேர் வீட்டில் பண்ணுறதே இல்லை, எல்லாம் இன்ஸ்டன்ட் சேவை வாங்கி பண்ணுறோம். அதை விட இது இன்னும் ஹெல்த்தியான இது. ரைட். இன்ஸ்டன்ட் சேவை வாங்கி நம்ம வெந்நீர் விட்டு வடிகட்டும் போது அதில் இருக்கிற சத்தும் தண்ணியில் போயிடும், ட்ரையும் ஆகிடும். இது புழுங்கல் அரிசி அரைச்சி பண்ணுறதுனால அதோட ஃபுல் சத்தும் அதில் அப்படியே இருக்கும். வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா சென்னையில் இருக்கோம், அதுவும் பர்டிகுலர் அதான் பக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலர் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பார்க்குற ஒரு ரெசிபி. அது என்ன கேட்டிங்கன்னா புளியோதரை சேவை. நம்ம பண்ணுறது வந்து புழுங்கல் அரிசி சேவை, அதில் புளியோதரை போட்டு மிக்ஸ் பண்ணி புளியோதரை சேவையாக பண்ணுறோம். புளியோதரை சாதம் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி சேவையில் பண்ணுவோம். ஓகே. பூ மாதிரி இறங்குறது. ஆமாம், மெயினாக பண்ணுறவங்க எல்லாம் லெமன் சேவை, தேங்காய் சேவை பண்ணுவாங்க, பிளெயின் சேவை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வித்தியாசமாக பண்ணலாமேங்கிறதுனால நம்ம புளியோதரை சேவை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். நல்ல விஷயம். ஆக்சுவலாக எங்களோட குலத்தொழிலே உணவு தான் சொல்லணும். எங்கள் தாத்தா 1952 திருச்சி கஃபேன்னு ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அதை எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் எங்கள் அண்ணா நாங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த சேவை பண்ணுறதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறாங்க, எப்படி அரைக்கிறாங்க, எவ்வளோ நேரம் குக் பண்ணுறாங்க, அந்த சேவை பூ மாதிரி வர்றதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ 1 கிலோ புழுங்கல் அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அது 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா களைஞ்சி அதை இளநீர் பதம் வர அளவு களைஞ்சிடணும். நல்லா மையாக அரைக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் தண்ணி இப்போ கண்டினியூஸாக எடுத்து அரைச்சிட்டே இருக்கும். புழுங்கல் அரிசி அரைக்கிறது வந்து வெண்ணெய் மாதிரி வரணும். ஸோ அந்த அளவு அரைச்சதுக்கப்புறமா அதை வந்து வேக வைக்கணும், ஸ்டீம் பண்ணணும். சரியான ஸ்டீமிங். நீங்கள் உள்ள வைங்க வாங்க. ஒரு 40 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் அது வேகணும். வெந்ததுக்கப்புறமா அதை நாழியில் போட்டு சேவையாக புழிஞ்சதுக்கப்புறமா அதை லேசாக ஆற வச்சதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி புளியோதரை சேவையாக. ஓகே, சூப்பர். இந்த புளியோதரை பண்ணும்போது இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. மசாலா ரெடி பண்ணிட்டு அந்த மசாலாவை தனித்தனியாக வந்து பவுடர் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோஸ்டிங்கில் எடுப்போம். கரெக்டான விஷயம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த புளிக்காய்ச்சலை போட்டு, அதாவது இந்த புளி தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி என்ன மாதிரி பக்குவத்தில் வந்த பிறகு இந்த சேவையை போட்டு பெறட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எண்ணெயும் கொஞ்சம் இப்போ ஊற்றிடலாம். ஆக்சுவலாக இப்போ ஊற்றலாம். ஆமாம், எண்ணெயும் விட்டோம்னா இதோட சூடாகிடும் எண்ணெய். ஓகே. அதுக்கப்புறமா அந்த எள்ளு பொடி போடுவோம். அந்த எண்ணெயில் அந்த வாசனை வந்துட்டு அதை அப்படியே எடுத்துக்கும். அடுத்து அந்த மேல் தாளிப்பை இதை மேலே போட்டுட்டு ஓகே அதை மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி புளிக்காய்ச்சல் இதுக்காக தான் நான் லூஸாக இருக்கணும்னு சொன்னேன். ஓகே. கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. இந்த புளியோதரையோட ஸ்பெஷாலிட்டியே பண்ண உடனே சாப்பிடாம ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிட்டா தான் அதோட ஸ்பெஷாலிட்டி நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரியலி வெரி குட் ப்ரிப்பரேஷன். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தர போகிறோம் யார்கிட்ட? திரு ஸ்ரீதர் நாராயணன், திருமதி அருணா. நாங்கள் ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸுங்கிற கம்பெனியை நடத்திட்டு இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை நடத்துகிறோம். ப்ரொடக்ஷன் சைடை மெயினாக அவர் பார்த்துப்பார். மற்றபடி பேக்கிங் அதெல்லாம் அந்த சைடெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஸோ இவங்க கிட்ட தான் நம்ம இந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து கொழுக்கட்டை, சேவை, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து 5 வெரைட்டி சேவை பண்ணுறோம். லெமன் சேவை, தேங்காய் சேவை, புளிக்காய்ச்சல் சேவை, தக்காளி சேவை, பிரியாணி சேவையும் பண்ணுறோம். அப்புறம் கொழக்கட்டையும் பண்ணுறோம். ஸ்வீட் கொழக்கட்டை, கார கொழக்கட்டை, இலை அடை, மோர்களி, பொடி இட்லி, உப்பு கொழக்கட்டை. யூஸ்வலாக வந்து ஸ்வீட் கொழக்கட்டை தேங்காய் பூர்ணம் வச்சு தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் நிறையா சுகர் பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து உளுந்து கொழக்கட்டையும் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நிறையா பேர் வயசானவங்கெல்லாம் வந்து உளுந்து கொழக்கட்டையை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக ஸ்வீட் கொழக்கட்டை ரொம்ப பிடிக்கிறது. மணி கொழக்கட்டையும் பண்ணுறோம். சின்னதாக குட்டி குட்டியாக காரம் போட்டு மணி கொழக்கட்டையும் பண்ணுறோம். நாங்கள் ஸ்பைசி தான், அதுவுமே சுண்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. பட் அரிசி மாவில் பண்ணுறது அந்த மணி கொழக்கட்டையுமே. இவங்க கடந்த 18 வருஷமாக பண்ணுறாங்க. இந்த ரெசிபி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டால் அவரோட மாமனார் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ என்னோட மாமனார் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணார். அவர் மிஸ்டர் குமாரசுவாமி, NV குமாரசுவாமின்ட்டு. அவர் வந்து பெஸ்டன் கிராம்ப்டனில் இருந்தார். அதுக்கப்புறம் வேறு ஃபாரின் கம்பெனிக்கு போனார். ஸோ ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டின்னு வந்து எங்கள் வீட்டில் டின்னர் கொடுக்கும்போதும் சேவை கொடுக்கலாம், அதுதான் நம்ம ஒரு அத்தன்டிக் டெலிகசி, அதனால சொல்லி சேவை கொடுக்கலான்னு தான் பண்ணினாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் கஷ்டப்பட்டு சேவை பண்ணுறதை பார்த்துட்டு, சேவை பண்ணுறதே ரொம்ப சிரமமான வேலை, அதனால் அது கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அதுக்கே மிஷின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கினார். ஸோ அவள் மிஷின் பண்ணும்போது அவன் மிஷினை விற்கலான்னு போது நான் சொன்னேன், மிஷின் பண்ண விற்கிறத விட நம்ம குலத்தொழிலே சாப்பாடு தான், ஸோ சேவையாகவே விற்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையே ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தோம். நல்ல விஷயம் சார். ஸோ அப்படி தான் நான் சேவைக்கே வந்தோம். சரி, நம்ம கிச்சன் போகலாமா? ஓ எஸ், கிச்சன் போகலாம் சார்.
சார் வணக்கம். வணக்கம் சார். இது இந்த புளியோதரை சேவை வந்து பர்டிகுலராக எந்த ஊரில் விசேஷம்? புளியோதரை சேவை ரொம்ப நான் பண்ணி பார்த்ததில்ல. மெயினாக பண்ணுறவங்க எல்லாம் லெமன் சேவை, தேங்காய் சேவை பண்ணுவாங்க, பிளெயின் சேவை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வித்தியாசமாக பண்ணலாமேங்கிறதுனால நம்ம புளியோதரை சேவை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம். நல்ல விஷயம். கேரளாவில் வந்து பிளெயின் சேவையில் தாளிப்பு போட்டு பப்படம் போட்டு தொட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை பிளெயின் சேவை மோர் குழம்போட சாப்பிடுவாங்க, அதாவது அந்த தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க. ரைட். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மோர் குழம்பு வச்சு பிளெயின் சேவையோட மோர் குழம்பு, அதுவும் ஒரு நல்ல காம்பினேஷன், அதுவும் சாப்பிடுவாங்க கேரளா சைடில். திருநெல்வேலி சைடு தான் பிரதானமாக புழுங்கலரிசி சேவை யூஸ் பண்ணுறது. மற்ற இடத்துல எல்லாம் பச்சரிசி சேவை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முறுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கை முறுக்கோ இல்லை வேறு எதனா ஒரு அரிசி முறுக்கு பண்ணுறீங்கன்னா அதாவது பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த சைடில், நம்ம சிட்டி சைடில் பார்க்கும்போது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான் புழுங்கலரிசி யூஸ் பண்ணுவாங்க. புழுங்கலரிசி ரைட்டா? ஆமாம். அங்கே இந்த சுந்தரவாண்டிபுரம் அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா வெறும் புழுங்கலரிசி முறுக்கு தான் அங்கே பிரதானமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி புளியோதரை சேவைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தலாமா? ஆமாம். புளியோதரை சேவைக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கலரிசி 1 கிலோ, புளி 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 25 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், முழு தனியா 50 கிராம், கருப்பெள்ளு 25 கிராம், மிளகு 50 கிராம், காஞ்ச மிளகாய் 10லேருந்து 15, வெந்தயம் 25 கிராம், மிளகாய்த்தூள் 100 கிராம், பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. இந்த புழுங்கலரிசி யூஸ் பண்ணுறதுங்களே எவ்வளோ போட்டிருக்கோம் நம்ம? 1 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ சேவை கிடைக்கும். ஓகே, எத்தனை பேர் சாப்பிட்லாம் இது? அப்ராக்சிமேட்டாக வெறும் சேவை மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். 2 கிலோவுக்கு வந்து சரியாக வரும். ஓகே, கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். இப்போ வெறும் சேவை மட்டும் கூட 2 இட்லி இருக்குது, இல்லை வேறு ஸ்வீட் இருக்குது, வேறு ஏதாவது ஐட்டம் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6-7 பேர் வரைக்கும் வரும். வெறும் சேவை மட்டும் இருந்ததுன்னா ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம். நல்ல விஷயம். ஓகே, இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம் நல்ல கலராக வரும். சேவை அந்த அழுக்கு இல்லாமல் சேவை நல்லா ஒயிட்டாக வரும் நம்மளுக்கு. சார் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறது? அரவையை போட போகிறோம். சரி ஓகே, கொஞ்சம் குறைன்னு அரிசி பண்ணிட்டோன்னா என்ன போகும்? குறைன்னு அரிசினா சேவையே ரஃபாக இருக்கும். அந்த நூடுல்ஸ் நீளமாக வராது. எங்கே அந்த அரிசி இருக்கோ அந்த இடத்துல உடஞ்சிரும், தடப்படும். சில பேர் சேவை பண்ணும்போது அது உப்புமா மாதிரி இருக்கும், அந்த நீளமாக வராது. அது நீளமாக வரணும்னா அது ஸ்டார்ச் அந்த இது நல்லா அரைச்சாதான் அது நீளமாக வரும். அந்த நாழியில் வரும்போது அந்த குருணை இல்லாமல் இருந்தால் நீளமாக வரும். அது தவிர சீக்கிரமும் ட்ரை ஆகிடும். உங்களுக்கு குருணை இருந்தால், குருணை இல்லாமல் இருந்ததுன்னா ட்ரையாக சாஃப்டாக இருக்கும், வேக வேக. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சேவை பண்ணுவீங்க? அதிகமாக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? ஆவரேஜாக எங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 to 90 கிலோஸ் பண்ணுவோம். ஓகே, ஆமாம். மேக்ஸிமம் பண்ணினது நாங்கள் 300 கிலோஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். 300 to 400 கிலோஸ் பண்ணியிருக்கோம். சரி வாங்க சார், நம்ம அரிசி அரைக்கப்போம். நம்ம போய் அரிசி அரைக்கும். அந்த களைஞ்சி வச்ச அரிசியை இப்போ கிரைண்டரில் போட்டுட்டு சேவைக்கு வேணுங்கிற மாதிரி அரைச்சி எடுக்கும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆமாம். சரி ஓகே, அரைக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து களைஞ்சி வச்ச அரிசி. இப்போ நம்ம இந்த மாதிரி மிஷினில் அரைக்கிறோம். ஆமாம். இதுவே வந்து வீட்டில் மிக்சிலையோ இல்லை கிரைண்டர் அரைக்கலாம்ல? கிரைண்டரில் அரைக்கலாம். மிக்சி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மிக்சியில் மாவு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இன்னொன்று மிக்சியில் வந்து பீட்டிங் ஏறாது, அது வந்து வெட்டும் ஒரு மாதிரி. ஸோ உங்களுக்கு அரைச்சி வரதோட அந்த தன்மை வந்து மிக்சியில் வராது உங்களுக்கு. ஓகே, பட் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மிக்சியில் பண்ணணும். ஸ்மூத்தாக அரைக்கணும். ஓகே, அது நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த அளவு மிக்சியில் அரைச்சாலுமே அது ரொம்ப ஹீட் ஆகிடும் மாவு. ஸோ அப்போ அது வந்து ஹாஃப் குக் அதுலேயே ஆகிடும். அதனால இந்த அளவு ஸ்டீம் பண்ணாமல் அது குக்கார மாதிரி ஆகிடும். இல்லை தண்ணி ஊற்றி அரைக்கிற பக்கம் என்ன? அதிகமாக ஒரே டைமில் ஊற்றி அரைக்கலாமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணுமா? இதை பொறுத்த வரைக்கும் தண்ணி இப்போ கண்டினியூஸாக எடுத்து அரைச்சிட்டே இருக்கும். நம்ம ரெகுலர் கிரைண்டரில் போடும்போது நம்ம ரெகுலராக தண்ணி விடுற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக அரைச்சோன்னா தான் சீக்கிரம் அரவை ஏறும். இல்லைன்னா அரிசி இங்கேயும் ஓடிடும், அரவை ஏறாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரவை ஏறினதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அரவை ஏறினதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா லூஸாகவே அரைச்சிக்கலாம் சேவை விடுறதுக்கு. இப்போ அரைச்சிட்டு எனக்கு காமிங்க என்ன மாதிரி பக்கத்தில் அரைச்சிக்கலாம். ஓ எஸ், அந்த மாதிரி காமிச்சாலும் நம்ம அரவையை போட்டுக்கலாமா? இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி திறந்துக்கிறோம் அந்த கிரைண்டர். ஸோ தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் திறந்து விட்டு. சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி திறந்து. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்டர். மெயினாக அரவை வந்து மெயினாக இந்த அளவு வெண்ணெய் மாதிரி அரைக்கணும். ஆமாம், நைஸாக அரைக்கணும். ஸோ உப்பு போடணும். அப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு நம்ம ஸ்டீமரில். சரி ஓகே, போடணும். ஸோ இப்போ உப்பு போடுறோம் கொஞ்சம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சிக்கிறோம். ஓகே, ஏன்னா அங்கே மேல் தாளிப்பில் திருப்பி உப்பு போடுவோம். அதனால இது கொஞ்சமாக உப்பு போட்டு போதும். இந்த மாதிரி வரணும்.
மாவு எடுத்தா இந்த மாதிரி இறங்கணும். இந்த மாதிரி வரும். ஓகே. இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வேகும், சீக்கிரமாகவும் வேகும். தண்ணி இருக்கிறனால சேவையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வேக வைக்கணும். போலாமா? ஓகே. பர்டிகுலராக இந்த மாவு அரைக்கிற பக்கம் கரெக்டாக பிடிச்சிங்க. நைஸாக அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தண்ணி போட்டு கையில் எடுத்துன்னு அப்படி தண்ணி மாதிரி இறங்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் வந்த பிறகு தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். வாங்க சார் போகலாம். இப்போ வந்து இதை இட்லி குக்கர் வீட்டில் பண்ணுறவங்க இட்லி குக்கரில் வைப்பாங்க. இட்லி மாதிரி ஊற்றியும் வேக வைக்கலாம். ஃப்ளாட் ட்ரே இருந்ததுன்னா இன்னும் நிறையா பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வால்யூம்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்ளாட் ட்ரேயில் ஊற்றி வைக்கிறோம். ஆப்ஷன் இந்த மாதிரி பிளெயின் தட்டு இல்லாதவங்க இட்லி தட்டுலேயும் இந்த எண்ணெயை தடவிட்டு வச்சதுன்னா இட்லி மாதிரி வந்துடும். அதை நாழியில் போட்டு பொழிஞ்சிக்கலாம். அது சரி, ஓகே. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈரத்துணி போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், ஈரத்துணி போட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அது தட்டில் ஒட்டாமல் வரும். ஓகே. லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். சரி, தட்டு முழுகிற அளவுக்கு வந்து ஆமாம் அந்த மாவு அரைச்ச மாவு போடுறோம். நிறைய பேருக்கு வீட்டில் வந்து சேவை பண்ணுறது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சேவை நீங்கள் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சேவை, எலுமிச்சம்பழம் சேவை, புளியோதரை சேவை, பிரியாணி சேவை, என்ன சேவை வேணுமோ பண்ணிக்கலாம். ப்ளைன் சேவை பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே என்ன தாளிப்பு வேணுமோ நம்ம போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக விட வேண்டாம். இது வேகும்போது லேசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. அதனால மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சோன்னா சரியாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ இந்த தட்டில் விட்டுலாம். ஆமாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அன்றைக்கி அந்த சேவை வந்து அந்த பிளெயின் சேவையில் தேங்காய் எண்ணெய் கொடுத்தீங்கல்ல? ஆமாம், சூப்பராக இருந்தது. ஆமாம், அந்த பிளெயின் சேவைனாலே அந்த தேங்காய் எண்ணெய் மனம் வந்தால் தான். ஸோ இப்போ மாவு ஊற்றிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்டீமரில் ஏற்றி வச்சலாமா? ஆமாம், ஸ்டீமர் பற்ற வச்சுருக்கோம். இங்கே ஏற்கனவே அது ப்ரீ ஹீட் ஆகி இருக்குது. ஓகே. இப்போ வந்து இதை உள்ளே வச்சுட்டோன்னா ½ அன் ஹவரில் அது வந்து ஓகே. திறந்தோடனே நமக்கு அப்பா சரியான ஸ்டீமிங். நீங்கள் உள்ளே வைங்க, வாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ உள்ள வச்ச பிறகு வந்து எவ்வளோ நேரம் தான் ஸ்டீம் ஆகணும்? ஸ்டீம் இப்போ வர ஆரம்பிச்சதுலேருந்து 35 மினிட்ஸ் வேகணும். 30 நிமிஷம் ஆகுமா? ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ நார்மலாக ஒரு சின்ன இட்லி குண்டால பண்ணுறோம், ஒரு சின்ன தட்டில் வச்சு பண்ணுறோம்னா அது கூட அந்த டைம் ஆகும். அப்போவுமே சேவைங்கிறது இது வெறும் அரிசி மட்டும்தான். இது டைட்டாக இருக்கிறனால அது வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த அளவு வேக கொடுக்குறது தான் சாஃப்டாக இருக்கும். வேகலைன்னதுன்னா நூடுல்ஸ் வரும், பட் அது அந்த சாஃப்ட்னஸும் எதுவும் வராது, கொடுக்காது. அதனால நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வைக்கணும். அது கஞ்சி கோத்துன்னு வரணும் அது. ஓகே. அப்போ தான் இப்போ நல்லா வேகட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம போய் இப்போ புளிக்காய்ச்சல் காய்ச்ச போகிறோம். இது வேகிற நேரத்தில் நம்ம போய் புளிக்காய்ச்சல் பண்ணிடலாமா? இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் டிபிக்கல் டெம்பர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு புளி தண்ணி அதில் ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்கிறதுக்கு ட்ரை ரோஸ்டிங் கொஞ்சம் இருக்குது. ஓகே. எள்ளு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தனியா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். ஓகே. நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டுலாம். சரி. ஸோ ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து. ஓகே. என்ன காரணம் வந்து நம்ம வந்து தனியாக வறுக்கிறோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோஸ்டிங்கில் எடுப்போம். கரெக்டான விஷயம் சொன்னீங்க. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயத்தை கேட்பேன். ஏன்னா கடலைப்பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் அந்த வறுக்கிற தன்மை வேறு, அந்த அந்த ஈரத்தன்மை, அந்த மாய்ஸ்சர் இருக்கும். ஒன்றுக்கு அந்த டெம்பரேச்சர் மாறும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் கரெக்டாக சொன்னீங்க. எள்ளு ஒரு மாதிரி இருக்கும். எள்ளு சீக்கிரமே வெடிச்சிடும். வெந்தயமும் சீக்கிரம் செவந்துடும். மிளகு கொஞ்சம் டெம்பரேச்சர் வாங்கும். தனியாவும் டெம்பரேச்சர் வாங்கும். கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சூடு வாங்கும். மற்றதெல்லாம் இளம் காய்ச்சல்லையே வந்து இதாகிடும். எள்ளு ரொம்ப வறுத்ததுனால எண்ணெய் வந்துடும், வெடிச்சிட்டு எண்ணெய் வந்துடும். அந்த டேஸ்ட்டும் அந்த கசப்பு வந்துடும். ரைட்டு. அதனால அது முன்னாடியே எடுத்துடும். இப்போ தனியாக பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் இது கரெக்டான பக்குவம். இன்னொன்று இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ரைட். இல்லைன்னா இதாகிடும். இன்னொன்று வந்து அந்த தனியாக வறுக்க நல்லா வாசனை, அந்த பச்சை வாசனை போய் நல்லா அந்த பொரிஞ்ச வாசனை வரும். ஓகே. அது பொரியும் போது நம்ம எடுத்துடணும். அடுத்தது பருப்புகள் வறுத்துடும். அடுத்தது பருப்புகள். என்ன பருப்பு வேணும்? எல்லா பருப்புமே ஒன்றா கூட போட்டுக்கலாம். போடலாம் அப்படி? ஆமாம், ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா இது ட்ரை ரோஸ்டிங் தான். அதனால் எல்லா பருப்புமே ஒன்றாவே கூட போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஓகே. இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். ஆமாம், ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா துவரம்பருப்பும் நம்ம போட்டுருக்கோம். சரி, ஓகே. துவரம்பருப்பு கம்மியாக தான் போடுவோம் நம்ம மெயினாக இதில். இல்லைன்னா அந்த சாம்பார் வாசனை வந்துடும் இதில். ஸோ புளிக்காய்ச்சலுக்கு துவரம்பருப்பு பேருக்கு தான் போடுவோம் நம்ம. ஓகே. ஓகே. ஸோ இது எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோ மாய்ஸ்சர் கம்மியாகிறதோ அது புளிக்காய்ச்சலோட லைஃப் இருக்கும். இதில் அந்த பச்சை வாசனையோடு போட்டோம்னா புளிக்காய்ச்சல் சீக்கிரமாக சளைச்சு போன வாடை வந்துடும். ஓகே. சில பேர் இந்த புளிக்காய்ச்சல் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் வச்சுலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற இந்த மெத்தட் வந்து ரெசிபி வந்து எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்?
இது பண்ணுறது வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஏற்றி விட்டோன்னதுன்னா மேலே காற்று படாமல் இருந்ததுன்னா 1 வீக் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. 1 வீக் 10 days வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட யூஸ் வந்து இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் எங்களோட யூஸுக்கு கிண்டிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் டெய்லி ஃப்ரெஷ் பண்ணுறதுனால எல்லாமே அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புளிக்காய்ச்சல் மட்டும் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நம்ம டெய்லியே பண்ணி நல்லா இருக்கும். சூடு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பதம் பார்க்கறதுக்கு தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த அளவு வறுத்தோன்னதுனால இது கொஞ்சம் ஆறும்போது அந்த மாய்ச்சர் போய் மிக்ஸ் படைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். லேசாக இது மாற ஆரம்பிக்கிறது. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம எடுக்க ஆரம்பிச்சோன்னதுன்னா சரியாக. சரி, ஓகே. இதுவுமே அரைக்கிறதுமே தனியாக அரைக்கணும். பருப்பெல்லாம் நம்ம கடைசியாக தான் போடுவோம். பருப்பு எள்ளு இதெல்லாம் நம்ம கடைசியாக. என்ன காரணம் அப்படி பண்ணுறதுக்கு? பருப்பு ஆரம்பத்திலே போட்டோம்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் அது நல்லா புளி கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறமா தான் பருப்பை கடைசியாக போடுவோம். ஓகே. தனியாக போட்டோம்னா அடி பிடிக்காது அது. ஓகே. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக அரைக்காது. ஆமாம். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு வெந்தயம் போட்டுருவோம். வெந்தயம். ஆமாம். இது லேசாக இதுவும் உடனே செவந்துடும் அது. வெந்தயம். இந்த கடாய் வந்து ஆல்ரெடி சூடாக இருக்குது. ஏற்கனவே சூடாக இருக்கிறனால இது ஒரே செகண்ட் இதாகிடும். இது லேசாக செவந்து வருது பாருங்க. இதுதான் பார்க்குவோம். ரைட், கலர் மாறுது. ஆமாம். வெந்தயம் டப்பு டப்பு நல்லா பொரிஞ்சு வருது. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்படியே இது பொரிஞ்சு வந்தால் தான் இதோட மனமே வெளியில் வரும். ரைட். இப்போ அரைக்கும் போதும் மல்லி வேற எப்படி வந்து வாசனை வருதோ அதே மாதிரி இந்த வெந்தயம் அதே மாதிரி வாசனை வரும். அடுத்தது மிளகு போயிடணும். சரி. மிளகு 1-2 வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்துறோம். இது கூட பச்சை கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாய் போடலாம். இதுக்கு தேவையே இல்லை. காஞ்ச மிளகாயும் நம்ம எண்ணெயில் தான் போடுறோம். இதில் நம்ம போடுறது இல்லை. ஓகே. பவுடர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லையா? பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணல. நம்ம கார பொடியாகவே போட்டுறோம். ஏன்னா எனக்கு சேவையில் பெரட்டும் போது அந்த புளிக்காய்ச்சல் வந்து சாஃப்ட்னஸ் வேணும். மிளகாய் தூள் அறுத்து போடும்போது அது கொஞ்சம் கோர்ஸாக தான் வருது அது. ஓகே. இது இன்னும் நைஸாக இருக்குது. கணிசமும் வருது எனக்கு இந்த காரப்பொடியாக போடும்போதும். இப்போ மிளகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 minutes இது 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகோட பச்சை வாசனை போயிட்டு அந்த மிளகு ரோஸ்டான ஸ்மெல் வரும். ஓகே. இதுதான் கரெக்டான பக்குவம். ஃபுல்லாக வெடிக்க விட வேண்டாம் மிளகு. அப்போ அந்த கரிஞ்ச வாடை வந்துடும் அதில். அடுத்தது வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இருக்கிற சூட்லேயே அந்த எள்ளை போட்டு எடுத்துடலாம். சரி. கருப்பு அந்த எள்ளு அந்த சூட்லேயே பொரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. இது எதனா முக்கிய காரணம் இருக்கா? பர்டிகுலராக அந்த கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணு சொல்லிட்டு புளியோதரைக்கு இருக்கா? புளியோதரைக்கு இதுவும் கொஞ்சம் அந்த கலரும் வரும். இப்போ வெள்ளை எள்ளை விட இன்னொன்று இது இந்த வாசனை, இதோட வாசனை தனியாக இருக்கும் உங்களுக்கு. கருப்பு எள்ளோட வாசனை புளிக்காய்ச்சலுக்கு மெயினே வந்து அந்த வாசனை தான். ஓகே. எள்ளோட வாசனை தான் உங்களுக்கு. இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்க, இந்த மாதிரி புளிக்காய்ச்சல்லாம் வந்து அந்த எள்ளு யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். ஆமாம். ஸோ அதனால வந்து எள்ளு கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அதில் இருக்கிற அந்த காரங்கள் இது புளி அதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம். ஏன்னா புளிக்காய்ச்சலில் மெயினே புளி தான். ஸோ அந்த புளியோட புளிப்பு தன்மையும் அந்த காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எள்ளு இந்த பருப்பு இதெல்லாம் போட்டோன்னதுன்னா அது பேலன்ஸ் ஆகும். ஓகே. இந்த இப்போ பொரிய ஆரம்பிக்கிறது. ரைட்டு. இந்த சூட்லேயே அது பொரிய ஆரம்பிக்கிறது. ஓகே. அவ்வளோதான். இதுக்கு மேலே பொரிய தேவையில்லை. எடுத்துடலாமா? ஆமாம். ஓகே. அடுத்தது இதை ஆற வச்சுட்டு அரைக்க கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நம்ம புளிக்காய்ச்சல் புளி தண்ணி கொதிச்சு வரத்துக்குள்ளே இதை அரைச்சி வரும். அந்தந்த ஸ்டேஜில் அதை நம்ம போடலாமா? அரைக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தனியாக நைஸாக வராது. அது கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும். எள்ளு மிளகு வெந்தயம் இது 3ஐயும் ஒன்றா அரைச்சிக்கலாம். பருப்பு தனியாக அரைச்சிக்கலாம், தனியாக அரைச்சிக்கலாம். சரி. ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அடுத்தது இதில் எண்ணெய் விட்டு தாளிப்பு போட போகிறோம். புளிக்காய்ச்சலுக்கு வேணுங்கிற தாளிப்பு போட போகிறோம். அரைச்சி வந்திருக்க இந்த மசாலாவும் போடாமல். ஆமாம். அது நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா கொஞ்சம் புளி கொதிக்கவே அதில் மஞ்சள் பொடி, காரப்பொடி, பெருங்காயத்தை இது அதெல்லாம் போட்டுருவோம். பெருங்காய கட்டியெல்லாம் அதில் போட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா தனியாக போடுவோம். அதுக்கப்புறமா பருப்பு பொடி அந்த 1 by 1 போடுவோம். சரி. ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுருவோம் அதுக்கு. ஓகே. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சூரியகாந்தி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் இப்போ நார்த் இந்தியன்ஸும் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நம்ம பேக் பண்ணி ஈவினிங் வரைக்கும் வைக்கிறோம். சில பேர்த்துக்கு அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல் இதாக இருக்குது. இதுனா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் தனியாக வராமல் இருக்கும். புளிக்காய்ச்சலோட ஸ்மெல்லே வரும். பல்காக கேட்குறவங்க, ஸ்பெசிஃபிக்காக கேட்குறவங்களுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியும் புளிக்காய்ச்சல் பண்ணி. நல்ல விஷயம். அடுத்தது கடுகு போடுறோம். சரி. ஓகே. சார் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போடுவோம். ஓகே. மெயினாக கடுகு பொரியணும்பாங்க. சில பேர் அந்த பொரியாமலே ஃபஸ்ட்டே போட்டுருவோம். நம்ம கடுகு பொரிஞ்சதுனா தான் அந்த கடுகோட வாசனையே வரும். ஓகே. அடுத்தது கடலைப்பருப்பு போடுறோம். போடுறோம். சரி. ஓகே. கடலைப்பருப்பு போட்டு அடுத்தது உளுத்தம்பருப்பு. அடுத்தது மிளகாய். ஆமாம், மிளகாயும் போட்டுக்கோங்க.
மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலையும் போட்டோம். ஸோ இப்போ பருப்பு நல்லா ரெட்டிஷாக வந்துடுச்சு. ஓகே, இனி புளி தண்ணியை ஊற்றலாம். ஊற்றிலாமா? ஆமாம், புளி தண்ணி. இப்போ புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சிருக்கீங்க. புளி தண்ணியும் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது கொதிக்க வரணும். ஓகே. இந்த புளி வந்து பழைய புளி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை புது புளி யூஸ் பண்ணுறீங்களா? பழைய புளி தான் யூஸ் பண்ணுவோம். பழைய புளினா கொஞ்சம் யூஸ் பண்ணாலே அந்த புளிப்பு தன்மை வரும். ஓகே. புது புளியில் இந்த கலரும் வராது. கலர் வராது, இன்னொன்று அந்த இனிப்பு தன்மை ஒரு ஸ்லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஓகே. இதில் வந்து புளிப்பு நல்லாவே வரும். கொஞ்சம் யூஸ் பண்ணாலே அந்த 1 கிலோ புளிங்கிறது யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ இது வரும். இப்போ நம்ம இதுக்கு 1/4 கிலோ புளி யூஸ் பண்ணியிருக்கோம். இது புது புளினதுன்னா இன்னொரு 20-30 கிராம் 50 கிராம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கு கலரும் இந்த டார்க் கலர் வராது. கொடுக்காது. புது புளி வந்து கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும் அது. ஓகே. தண்ணி கொதி வந்தோடனே நம்ம இப்போ இதில் வந்து பெருங்காயமும் போடலாம். ஓகே. ஜென்ரலாக இப்போ சாப்பாடுங்கிறது ஒரு 2 நாள் மேக்ஸிமம் வச்சுருந்து சாப்பிட்ணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது அவ்வளோ தரமான இதாக இருக்காது. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு பண்ணுறது அன்னன்னைக்கு சாப்பிட்றது ரொம்பவே உத்தமமான விஷயம். ஆமாம். இப்போ கொதி வந்துடுது. இப்போ வந்து நம்ம அடுத்தது பெருங்காயம் இதில் ஒரு கிள்ளி போட்டுடலாம். ஆமாம். ஸோ பெருங்காயத்தை போட்டுருவோம். ஓகே. அது கரைஞ்சிரும் அந்த இதுலேயே. ஓகே. கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடியுமே போட்டுக்கலாம். இப்போவே ஓகே. மஞ்சள் பொடி போட்டோன்னா அது கொதிக்கிறதுல மஞ்சள் பொடியோட பச்சை வாடையும் போயிடும். அது சரி. ஓகே. இந்தாங்க. மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். கொஞ்சம் தான் பண்ணுறேன். ஓகே. இன்னொன்று மஞ்சள் பொடி வந்து அந்த தாளிப்பில் போட்டோன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சள் பொடி ஆமாம் எப்போவுமே அதனால தான் தாளிப்புலையுமே எண்ணெயில் மஞ்சள் பொடி போடாமல் கருவேப்பிலை போட்டுட்டு போடணும். கருவேப்பிலை பச்சை மிளகா இந்த தாளிப்புலாம் பண்ணுறோன்னா நம்ம அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மஞ்சள் பொடி போடணுமே தவிர எண்ணெயில் டேரெக்டாக போடணும். ஓகே. சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும் மஞ்சள் பொடி. சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இன்னைக்கு கல்யாணம் ஆகி புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு இதை வந்து சீக்ரெட்னு ஒன்றுமே கிடையாது. இது எல்லாரும் காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிற பொருள் தான். பட் கைப்பக்குவம் மனங்கிறது மாறும். அது ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறது. அடுத்தது காரப்பொடியும் நம்ம இதில் போட்டுக்கலாம். காரம் அப்படின்னா மிளகாய் பொடி. மிளகாய் பொடி. ஓகே. ஆமாம். இந்த மிளகாய் பொடி வந்து இந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணுவாங்கல்ல வீட்டில், அந்த மாதிரியா இல்லை வெறும் மிளகாய் தூளா? வெறும் மிளகாய் தூள், குழம்பு தூள் இல்லை. ஆமாம். அதில் வந்து தனியாலாம் இது வரும். ஓகே. நம்ம இது வெறும் மிளகாய் தூள் தான் போடுறோம் நம்ம. ஓகே. தேவையான கொஞ்சம் கலரும் கொடுக்கும். இன்னொன்று ரொம்ப காரமாக இருந்ததுன்னா பிக்கல் மாதிரி ஆகிடும், ஊறுகாய் மாதிரி ஆகிடும். ஸோ கணிசமாக சாப்பிட முடியாது. தொட்டுன்னு சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஓகே. நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோம், இப்போ சேவையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம்னா காரம் கம்மியாக இருந்தால் நல்லது. நல்ல விஷயம். இப்போ வந்து இந்த பவுடர் அரைச்சி வந்திருக்கு. ஆமாம். நம்ம வந்து போட்டுடலாமா? பவுடர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே அதை போட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கணும். இந்த புளியோட பச்சை வாடை போனோன்னா ஃபஸ்ட்டு தனியாக போட்டுருவோம். சரி. ஓகே. அதுக்கப்புறமா பருப்பு பொடியும் கடைசியில் எள்ளு பொடியும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு இதில் போட்டோம். ஓகே. ஓகே. அடுத்தது தனியா போட்டோம். சரி. ஓகே. நல்லா நைஸாக அரைச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஸோ தனியா அதுக்கு வேணுங்கிற அளவு போட்டோம். ஓகே. அடுத்தது பருப்பு வச்சுருக்கோம். ஸோ பருப்பு நிறைய அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். ஓகே. பருப்பு போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கொதிக்க விட்றோம். இந்த பருப்போட பச்சை வாடை போகணும். இதுக்கப்புறமா கடைசியாக அந்த எள்ளு மிளகு வெந்தயம் அது 3ஐயும் அரைச்சது வச்சுருக்கோம். அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சமயத்தில் போட்டுக்கலாம். இப்போ போடக்கூடாது. அது அடுப்பு அணைச்சதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது இப்படியே டைட் ஆகிடும். இப்போ ஆமாம், கெட்டி ஆகுது. ஆமாம். ஓகே. எண்ணெயும் கொஞ்சம் இப்போ ஊற்றிடலாம். ஆக்சுவலாக இப்போ ஊற்றலாம். ஆமாம், இப்போ ஊற்றிடலாம். ஏன்னா ஆறின எண்ணெயை மேலே சூட்டில் விட வேண்டாம். எண்ணெயை விட்டோம்னா இதோட சூடாகிடும் எண்ணெய். ஓகே. அதுக்கப்புறமா அந்த எள்ளு பொடி போடுவோம். அந்த எண்ணெயில் அந்த வாசனை வந்துட்டு அதை அப்படியே எடுத்துப்போம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் அதுக்கு. ஓகே. ஸோ இப்போ எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதில் ஆரம்பத்தில் நம்ம கம்மியாக தான் விட்டோம். ஸோ இப்போ எண்ணெய் விடும்போது தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதாவது அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்ட பிறகு அந்த பவுடர் போட்ட பிறகு கொஞ்சம் கெட்டியான தன்மை வரும். அதுக்கு பிறகு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் விட்டதுனால இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் உங்களுக்கு எண்ணெய். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எள்ளு மிளகு அந்த பொடியை போட்டோன்னதுன்னா அந்த வாசனை அப்படியே மேலே வரும். இன்னொன்று நம்ம கொஞ்சம் லூஸாக தான் பண்ணுறோம். ஓகே. இதே புளிக்காய்ச்சல் இன்னும் டைட்டாகவும் பண்ணுவாங்க. இதுவே ஆறு டைட் ஆகிடும். நம்ம லூஸாக பண்ணுறது பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேவையில் போட்டு சேவையே உங்களுக்கு நூலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கும்போது பெரட்டுறதுக்கு அது இன்னும் நல்லாவே இருக்கும். ஆமாம், ரொம்ப லூஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. புளி போட்டு குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்படியே கெட்டியாக இருக்கா? ஆமாம். இந்த மாதிரி இருந்தால் அப்படியே தொட்டு சாப்பிடலாம் சொல்லி யோசிக்கும். ஆமாம், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வாசனையும் அதுவும் அது பயங்கர எம்மியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து மேலே அந்த இதை போட்டோம். எள்ளு பொடியும் மிளகு எள்ளு வெந்தயம் போட்டது இந்த மேல் பொடி மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறோம். ஆமாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறோம்.
அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இது ஒரு 1/2 hour விட்டோம்னா அது அப்படியே நல்லா செட்டில் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறமா சேவையை அதுக்குள்ளே நம்ம வெந்த சேவையை புழிஞ்சு சேவையை எடுத்துருவோம். அதை ஓகே. அதை எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. நல்லா கெட்டியான பக்கத்தில் இது இன்னும் ஆற கெட்டியாகும். அப்படி இப்போ லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆற நல்லா கெட்டியாகிடும் அது அப்படி. சரி வாங்க. இப்போ வெந்த சேவையை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இது வெந்திருக்கான்னு மட்டும் பார்க்குறோம். அதுதான். ஸோ இதில் ஒட்டாமல் வந்ததுனால வெந்திருத்துன்னு அர்த்தம். அது ஓகே. அதாவது ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியாக வச்சு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். ஓகே. பாருங்க, இதில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக கரெக்டாக வெந்து எடுத்துடலாம் நம்ம. ஓகே. இப்போ இது திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த துணியை எடுத்துட்டு அதில் கட் பண்ணி போட வேண்டியது. ஓகே. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம். ஓகே. கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நாழியில் போட்டுட்டு நம்ம இது பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்து நம்ம நாழியில் இதில் போடுறீங்க. ஆமாம். ஓகே. இது சூடோட போட்டணுமா? சூட்டோட போட்டால் தான், சூட்டோட பொழிஞ்சால் தான் வரும் அது. ஓகே. ஆறி பொழிஞ்சதுன்னா வராது. சூட்டோட போட்டுடணும். அதனால தான் அந்த ஒரு தட்டு இன்னும் உள்ளே தான் இருக்கு. ஓகே. இன்கேஸ் நம்ம அதிகமாக வேக வச்சா என்ன ஆகும்? அதிகமாக வேக வச்சோன்னா சேவை முருகின மாதிரி ஆகிடும். ஓகே. அது ஸோ போட்டுட்டு நம்மளுக்கு அந்த இது வராது நம்மளுக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஆமாம் உங்களோட மிஷினில் கூட ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணுறோம். கரெக்டான பக்குவமாக இருந்ததுன்னா இறங்கும். இல்லாதவங்க முறுக்குழாய் வச்சு பண்ணிக்கலாம். அப்படியே பூ மாதிரி இறங்குறது. ஆமாம். அந்த ப்ரெஷர் பாருங்களேன், அந்த நாய்ஸும் வர ஆரம்பிக்குது. ஆமாம், அந்த ஸ்டீமும் இது வழியாகவே ரிலீஸ் ஆகும். அந்த சூடு இருக்கணும். சூடு இருந்தால் தான் வரும். அது இல்லைன்னா வராது. ஸோ ஒரு குழாய் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு தட்டு ஃபுல்லாக வருமா? ஆமாம், இது ஃபுல்லாக போட்டேன்னா ஒரு 1.5 கிலோ வரும். ஓகே. ஆமாம். ஸோ இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம இப்படி திருப்பி போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆறிடும். ஓகே. ஸோ இப்படி போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி போட்டோன்னா அடிப்பக்கமாக ஆறிடும். கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லா உதிராக வரும். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், சேவை வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்டாகிடும். ரப்பர் மாதிரி செம்ம ஹார்டாக இருக்கும். அமுக்கினாலே தெரியும் உங்களுக்கு அது. அப்பா. ஆமாம். அதாவது ஸ்டீம் பண்ணி எடுத்தப்பறம் அவ்வளோ கெட்டி தன்மை ஆகிடும். அதே நீங்கள் சேவையாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே. நல்லா சாப்பிட்டேன். ஓகே. ஸோ நம்ம இதில் இப்போ புளிக்காய்ச்சல் தேவைக்கேற்ப இதில் போட்டுட்டு எண்ணெய் தாளிப்பை இதுக்கு மேலே போட்டுருவோம். ஓகே. நல்லா சூடான பிறகு உதிரியாக வந்திருக்கு. எடுக்கும்போது அப்படியே பெத்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஓகே. இதில் அடுத்தது புளிக்காய்ச்சலையும் போட்டு மேலே எண்ணெயும் விட்டு பெரட்டும் போது ரொம்ப நல்லா வந்து அப்படியே. ஆமாம், பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுக்கு வேணுங்கிற மேல் தாளிப்புக்கு வேணுங்கிற எண்ணெய் விட்றோம் கொஞ்சம். இப்போ எதுக்கு திருப்பி நம்ம தாளிப்பு போடுறோம்? என்ன காரணம்? மேல் தாளிப்பு அதுதான் அந்த வாசனையை என்ஹான்ஸ் பண்ணி தரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ தான் அந்த நல்ல நெகிழ இருக்கும். மெயினாக பிரிஞ்சு வரும் இந்த எண்ணெயும் வரும்போதும். ப்ளஸ் அந்த வாசனையை என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி. ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. அடுத்தது கடுகு போடுறோம். ஓகே. பேருக்கு தான் போடுறோம். அதில் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம அதிலேயே போட்டுட்டோம். கடுகு தாளிப்பு வந்த உடனே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இங்கே வச்சுருக்கோம். ஆமாம், ரெண்டையுமே கலந்து தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதை போட்டுக்கிறோம். அதாவது நல்லா வாசனைக்காக நம்ம வாசனைக்கு தான் இது மெயினாக வாசனைக்காக தான் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் சேர்ந்தோடனே இதுக்கு வேணுங்கிற மிளகாயும் வச்சுருக்கோம். ஆமாம், மிளகாயும் நம்ம போடலாமா? போட்டுடலாம் சார். ஃபைனல் டச் நான். ஆமாம், அப்போ தான் நானும் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் கை மனமும் சேர்ந்து வரும் அதில். சும்மா அப்படி சொல்லிக்கணும் நம்ம. சூப்பர் சார். கருவேப்பிலையும் போட்டோன்னா அதுவும் பொரிஞ்சு வந்துடும். அப்போ தான் நானும் சொல்ல முடியும். அந்த ரெசிபி நானும் சேர்ந்து பண்ணது. அடுத்து பெருங்காயத்தையும் போட்டுருவோம். அடுப்பு அணைச்சிட்டு பெருங்காயத்தையும் போட்டுருவோம். பெருங்காயம் நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே போட்டிருக்கோம். இங்கே அந்த மேல் மணத்துக்காக கொஞ்சம் தூளாகவும் போடுறோம். ஓகே. அவ்வளோ. நீ அடுத்தது புளிக்காய்ச்சல் நம்ம அந்த சேவை மேலே போட்டுட்டு இதையும் அது மேலே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது. சரி, ஓகே. இது எப்படி நம்ம இந்த கடையில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோமா? இல்லை, நம்ம அந்த தட்டு மேலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன காரணம், ஏன் அப்படி பண்ணுறோம்? இதில் போட்டோன்னா சூடாகிடும். சேவை திருப்பி ட்ரை ஆகி அப்படி முள்ளாகிடும் அந்த சூட்டுக்கு. அதில் போட்டு பண்ணும்போது சேவை சாஃப்டாகவே இருக்கும். குக் பண்ணக்கூடாது, திருப்பியும் குக் ஆகிடக்கூடாது. ஓகே. இதில் இந்த சூட்டில் போடும்போது சேவை ட்ரை ஆகிடும். இந்த சூட்டுக்கு வந்து ட்ரை ஆகிடும். அந்த ஈரப்பதம் இருக்காது. காஞ்சிடுச்சுன்னா ஈரில் எல்லாம் போய் குத்தும். அது வடை மாதிரி ஆகிடும். இது ஒரு நல்ல விஷயம்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணும்போது நம்ம சொல்லாமல் விட்டுருந்துச்சிங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹீட்டுக்கு வந்து சேவை ட்ரை ஆகிடும், வடை மாதிரி ஆகிடும் அது. சரி ஓகே. ஸோ அதனால் இந்த தாளிப்பை தான் நம்ம அது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணோம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சேவை வச்சுருக்கோம். ஓகே. அடுத்தது நம்ம செஞ்சு வச்ச புளிக்காய்ச்சல். ஓகே. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ சேவைக்கு வந்துட்டு ஒரு 120 கிராம் கணக்கு வரும். ஸோ இப்போ இங்கே 2 கிலோ சேவை வச்சுருக்கோம், ஒரு 250 கிராம் நம்ம புளிக்காய்ச்சல் போடுற மாதிரி வரும் அதுக்கு. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம இதுக்கு வரும், தேவையான அளவு போட்டுக்கிறோம், தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து அந்த மேல் தாளிப்பை இதை மேலே போட்டுட்டு ஓகே அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கன்சிஸ்டன்சி புளிக்காய்ச்சல் இதுக்காக தான் நான் லூஸாக இருக்கணும்னு சொன்னேன். ஓகே. கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது, சக்கையாக இருக்கும். ப்ளஸ் இதோட மாய்ஸ்சரும் உங்களுக்கு சேவை இன்னும் சாஃப்ட்டும் ஆக்கிடும் கொடுக்கும். அண்ட் ஓவர் பீரியட் டைம் ஊற இது வந்து இன்னும் டேஸ்ட் இறங்கிக்கும். ட்ரையாக இருந்தால் அது ஊறாது. அப்படியே கண்டிப்பாக புளிக்காய்ச்சல் டைட்டாக எடுத்துருந்தோம்னா அது ஊறாது. நம்மளோட சேவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸும் 1.5 mm இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். அந்த அரவை சொன்னேன் இல்லையா, நைஸாக அரைச்சாலும் இந்த மாதிரி நீளமாக வரும். ஓகே. அதனால தான் இந்த நைஸாக அரைக்கணும்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன் நான். கோர்ஸாக அரைச்சோன்னதுன்னா உடஞ்சிரும், இந்த மாதிரி நீளமாக வராது சேவை. சரி ஓகே. ஸோ அதுதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம செக்ஷன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் போடணுமா, இது போதுமா? இது டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கையிலே அப்படியே. ஆமாம், நல்லா. அதாவது ரொம்ப சூடெல்லாம் இல்லை, ஆறினா பண்ணலாம். இது ஆறி சாப்பிட்ற பண்டம் தான், சேவையே வந்து ஆறி சாப்பிட்ற பண்டம் தான். போதும். அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு புளிப்புத்தன்மை, அப்புறம் அந்த காரம், அந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் அந்த எள்ளோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே ரியலி வெரி குட் ப்ரிப்பரேஷன். இப்போ சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரமும் ஜாஸ்தி மாதிரி தெரியும், பட் இன்னும் ஒரு 2-3 hours கழித்து சாப்பிடும்போது இது ஊறி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். இந்த புளியோதரையோட ஸ்பெஷாலிட்டியே பண்ண உடனே சாப்பிடாம ஒரு 2-3 hours கழித்து சாப்பிட்டா தான் அதோட ஸ்பெஷாலிட்டி நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான ப்ரிப்பரேஷன். நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற ஊரில் பண்ணுற ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம ஊரில் பண்ணுற ரெசிபிகளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பெரும்பாலும் எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த புளியோதரையை தான் பண்ணுவாங்க, சாதம். ஆனால் இந்த மாதிரி சேவையில் பண்ணி பாருங்க, ஐம் ஷூர் டெஃபினட்டாக அவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த சேவை பண்ண முடியாது, இன்றைக்கி இருக்க பிஸி ஷெடியூல் வந்து நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பலகாரங்கள் வேணும். அதாவது கொழுக்கட்டையாக இருக்கலாம், இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. எஸ்பெஷலி கார கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் உளுத்தம்பருப்பு வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை நான் ட்ரை பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் சேவை, மணி கொழுக்கட்டை, அதாவது ஆம்னி கொழுக்கட்டை சொல்லுவாங்க. ஆம்னி கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை. அப்புறம் இலை அடை பண்ணுறோம், இலை அடை, மோர்களி பண்ணுறோம். நம்ம மோர்கூழ்னு சொல்லிட்டு நம்ம புழுங்கலரிசியிலே பண்ண மோர்கூழும் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற அந்த பலகாரமும் அந்த ஃபுட்டும் சாப்பிட்டாவே நல்லது உடம்புக்கு. இது ரொம்ப பழங்கால பண்டம் வேறு. இப்போ நிறைய பேர் வீட்டில் பண்ணுறதே இல்லை, எல்லாம் இன்ஸ்டன்ட் சேவை வாங்கி பண்ணுறோம். அதை விட இது இன்னும் ஹெல்த்தியான இது. ரைட். இன்ஸ்டன்ட் சேவை வாங்கி நம்ம வெந்நீர் விட்டு வடிகட்டும் போது அதில் இருக்கிற சத்தும் தண்ணியில் போயிடும், ட்ரையும் ஆகிடும். இது புழுங்கலரிசி அரைச்சி பண்ணுறதுனால அதோட ஃபுல் சத்தும் அதில் அப்படியே இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் அன்றைக்கி கொடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மணி நேரம் வீட்டில் வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணனா ஃபோன் நம்பர், அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா? சேவை வந்து எல்லாம் 5 வெரைட்டியான சேவை பண்ணுறோம். லெமன் சேவை, தேங்காய் சேவை, புளியோதரை சேவை, தக்காளி சேவை, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி சேவை, பிளெயின் சேவை, இதெல்லாம் பண்ணுறோம். அப்புறம் கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இலை அடை, வாழை இலையில் வந்து அரிசி மாவில் எழுதி உள்ள தேங்காய் பூர்ணம் வச்சு பண்ணுறது. அப்புறம் மோர்கூழ் பண்ணுறோம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். முந்தின நாள் ஆர்டர் பண்ண இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பல்க் ஆர்டர்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது உங்களுக்கு, இல்லை ஒரு கெட் டுகெதர் இருக்குது, குழந்தைங்க பார்ட்டிஸ், நூடுல்ஸ் கொடுக்குற மாதிரி இதுவும் ரைஸ் நூடுல்ஸ் தான். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். குழந்தைங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெலாம் இதை கொடுத்தோம்னா குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிடும். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9444042749. இமெயில் ஐடியும் இருக்குது, nanasridhar@gmail.com. இது ரெண்டுலேயுமே பார்க்கலாம். வெப்சைட்டும் இருக்குது, specialityfoods.co.in. அதுலேயும் நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அங்கேயே இருக்கும். ஓகே. இப்போ சென்னை சுற்றி உள்ள இருக்க மக்களுக்கு யாருக்காவது வேணும், ஒரு 4 பேருக்கு வேணும், 5 பேருக்கு வேணும், கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய கடைங்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம். அவள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த கடை இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி ஃபெசிலிட்டினா அவங்க புக் பண்ணிவிட்டு டன்ஸோ பிக்கப்போ இல்லைன்னா போர்ட்டர் பிக்கப்போ அவங்களே கூட போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம டோர் டெலிவரி இங்கே ஸ்டாஃப் அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது நம்ம. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக இவங்க வந்து இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் இது போதும் எங்களுக்கு இது கரெக்டான ஒரு விஷயம், இதுக்கு மேலே போனால் வந்து எங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயம் அழகாக சொல்கிறது வந்து ரொம்ப உண்மையான விஷயம். ரைட்டா? ஆமாம். ஏன்னா நம்ம அப்ரிஹென்ஷன் மேலே போயிடக்கூடாது, நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். ரைட். ஏன்னா இதுக்கு மேலே பண்ணினோன்னா ஃபோக்கஸ் போய் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.